வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா, இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16ல் துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேகா அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலைச் சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேகா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். முத்ரா லோனில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 lakhs கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமாக எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடில் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தராக எனக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 5 lakhs கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்ணுறதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ராவில் வந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்து 2020 8 லட்ச ரூபா முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோனில் மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க. நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன். நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா, இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ம்ஸ்ஃபோர்டில் இப்போட்டி இரவு மணி 11 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியின் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா, இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.